பெரியார் தமிழை திட்டமிட்டவில்லை, பெரியார் தான் தமிழை தீட்டினார் என்பதை இந்த பெரியார் தேடலிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, பெரியார் தமிழை திட்டமட்டுமில்லை தீட்டியும் உள்ளார் என கூறியுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதேதான். அழுக்காறு பொறாம, அவா பேராசை, அழுக்காறு அவா இன்னா சொல், இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த அறம் இன்னும் 1 லட்சம் ஆண்டுகளாலும் மனித சமூகத்திற்கு தேவை. அதே போல அறிவியலாக இருந்தாலும், மானுட தத்துவமாக இருந்தாலும், வாழ்வியல் நெறியாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட அறத்தை சொன்ன இன்னொரு மொழி இல்லை என்பதை இடையிலே மறந்து போனோம். அப்படி மறந்து போன காரணத்தினால்தான் இன்றைக்கு பெரியார் தமிழை திட்டினார் என்று சொல்கிறார்களே, அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். பெரியார் தமிழை திட்டமிட்டவில்லை, பெரியார் தான் தமிழை தீட்டினார் என்பதை இந்த பெரியார் தேடலிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தீட்டிய பெருமக்களில் மொழி வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை அல்ல, அது இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மொழி மட்டுமல்ல. இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்த, மேன்மைப்படுத்த, சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது எங்கள் தமிழ் மொழிதான் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பெரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்கள். அவருடைய தமிழிலே திராவிடம் இருக்கிறது. அவருடைய தமிழிலே திராவிடம் இருக்கிற காரணத்தினால் சமத்துவம் இருக்கிறது, சாதி ஒழிப்பு இருக்கிறது, பெண்ணடிமை ஒழிப்பு இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமூக நோக்குடன் கூடிய ஒரு தமிழுக்காக, அந்த தமிழை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேர் ஆசானாக நாம் வாழுகிற காலத்தில் நடைமாடிக் கொண்டிருக்கிற அவரை வாழ்த்துவது தமிழ் சமூகத்தின் கடமை, ஒவ்வொரு தமிழனின் கடமை. அந்த கடமையை நாம் தொடர்ந்து ஆற்றுவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.